உன்னதமானவருக்கு மகிமை. உபாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறவர் என்று சொல்லி மோசே இங்கே குறிப்பிடுகின்றார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்தபடியாக அவர் தான் மோசைக்கு அடுத்து நடத்த போகிறார். அப்போ மோசே யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் உபாகம் 31:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். எவ்வளவு தைரியமா மோசே சொல்லுகிறார் பாருங்க. ஏன்னா பார்வோனுக்கு முன்னால நிற்கும் போதும் சரி, எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி கொண்டு இம்மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவன் தான் என் கூட இருந்தார். அதே போல அந்த தேவன் உங்களுக்கு முன்பதாகவும் அவர் என்ன செய்வார், கடந்து போவார் என்பதை நீங்க அறிய கடவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இப்ப இந்த ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா 3 காரியங்கள் வேகமாக நம்ம பார்க்கலாம். 1, இளைப்பாறுதல் ஆண்டவர் தருவார். யாத்திராகமம் 33:14 சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அதே போல மத்தேயு 11 அந்த கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் ரெஸ்ட் என்று சொல்லி. இப்போ நம்ம அதிகமாக வேலை செய்கிறோம், இல்லை டயர்டா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கின்ற நேரத்தில், களைப்பா இருக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் இந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு உலக மனிதர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு ஆண்டவர் அறியாத நபர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும், அதையே அவங்க சகிக்க முடியாம அல்லது தாங்க முடியாம தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு அது எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அதை தாங்குவதற்கு ஏதுவான அந்த இளைப்பாறுதல் நம்முடைய ஆண்டவர் தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அதை கடப்பதற்கு உங்க திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடேன், உங்களை திக்கச்சுவர்களா விட, இப்படி ஆண்டவர் இந்த ஆறுதலான ஆசீர்வாதமான இந்த வாக்குத்தத்தமான காரியங்களை நமக்கு கொடுத்து அவர் தேய்ச்சக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவார். 2வது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து போகின்ற பொழுது யாத்திராகமம் 33:19 சொல்லுகிறது, என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். 2வது நமக்கு கிடைக்கக்கூடியது கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அந்த கிருபையை ஆண்டவர் தருகின்றார் எல்லா சூழ்நிலைகளிலும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. அதே போல ஆதியாகமம் 19:19 நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா லோத்துவுக்கு என்ன செஞ்சிச்சு, கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அவர் சொல்லுவார், என் பிராணனை காப்பதற்கு என்னால் அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி. அதே போல யோசேப்புக்கு அவன் சிறைச்சாலையில இருக்கின்ற பொழுது அவனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்ட நபர்கள் நான் நினைவு கூறுவேன்னு சொல்லி போனாங்க, ஆனா மறந்துட்டாங்க. ஆனா யோசேப்புக்கு ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அன்னைக்கு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த கிருபைகளை அவருக்கு கொடுத்தார். இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நம்ம மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை யோசேப்பை போல இருக்கலாம், யோபுவை போல இருக்கலாம், லோத்துவை போல இருக்கலாம், நோவாவை போல இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் அதை அறிந்திருக்கிற தகப்பன் அதை கடப்பதற்கு ஏதுவான அந்த கிருபைகளையும் அவர் தர வல்லவராக இருக்கின்றார். 3வது, அதே யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல 19வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். இரக்கம், மெர்சி, கருணை அல்லது ஆதரவற்ற நிலையில செய்யப்படக்கூடிய அந்த உதவி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவருக்கு பேரே என்னதுதான், யாத்திராகமம் 34:7 சொல்லுகின்றது, 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். ஆண்டவருக்கு பேரே இரக்கத்தை காக்கிறவர். அந்த இரக்கத்தை தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். லூக்கா 1:50 சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையா இருக்கும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட அந்த இரக்கத்தை அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். நீதிமொழிகள் 28வது அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி.
அப்ப யாரு பாவத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை தேடி வாழ்றாங்களோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட இரக்கத்தை கொடுக்குன்னு. அப்படி இந்த இரக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, நியாய தீர்ப்பு காலத்துல தேவனுக்கு முன்பதாக இந்த இரக்கமே மேன்மை பாராட்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து செல்கின்ற பொழுது இளைப்பாறுதலை தருவார், அவருடைய கிருபையை தருவார், அவருடைய இரக்கத்தை நமக்கு தந்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை, பாக்கியங்களை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவாக தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.